ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட தலையீடுகள் அல்லது அரசியல் அழுத்தங்கள் இன்றி சட்டத்துக்கும் மக்களுக்கும் தேவைக்கு ஏற்ப சுதந்திரமாக தமது கடமைகளை முன்னெடுப்பதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நீதிமன்றங்களுக்கு வருகை தரும் நபர்கள் எத்தகு அந்தஸ்துடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் கௌரவத்துடன் நடத்துமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருந்தார். நீதிமன்ற பாதுகாப்பு 3ஆம் தர பதவிகளுக்காக புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கேட்போர் கூடத்தில் சூம் தொழில்நுட்பம் ஊடாக இந்நிகழ்வு நேற்று நடைபெற்றிருந்தது. நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சால் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வுகளின் அடிப்படையில் நீதிமன்ற பாதுகாப்பு பணிகளுக்காக 69 பேர் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எவ்வித வெளித்தரப்பு அழுத்தங்களுக்கும் அடிபணியாது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நேர்மையாக செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் நீதிமன்றத்துக்கு வரும் பொதுமக்களுடன் பண்பாக நடந்து கொள்வதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் எரிசக்தி நெருக்கடிக்கு நீண்ட கால மற்றும் நிலையான தீர்வாக திருகோணமலை எண்ணெய் குதங்களை இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஒத்துழைப்புடன் துரிதமாக புனரமைக்க அரசு தீர்மானித்துள்ளது. இது குறித்து ஒரு விசேட நாளிதழுக்கு விசேட கருத்து தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் 2ஆம் உலக போர் காலத்து எண்ணெய் சேமிப்பு வசதிகளை மீளமைப்பதன் மூலம் நாட்டின் எரிபொருள் விநியோக சவால்களுக்கு நிரந்தர தீர்வை எட்ட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். திருகோணமலையை ஒரு பிராந்திய எரிசக்தி மையமாக மாற்றுவதற்காக கடந்த 2025 ஏப்ரல் மாதம் இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கு இடையே கைத்தெழுத்திடப்பட்ட முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னர் இத்திட்டத்தில் இந்திய தலையீட்டை தேசிய மக்கள் சக்தி எதிர்த்து வந்த போதிலும் தற்போதைய உலகளாவிய போர்ச்சூழல் மற்றும் எரிபொருள் விநியோக பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் நடைமுறை சாத்தியமான கொள்கை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது எரிசக்தி அமைச்சினால் இத்திட்டத்தின் தொழில்நுட்ப அம்சங்கள் விரிவாக மீளாய்வும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததுடன் திட்டம் விரைவில் கேள்விப்பத்திர நிலையை எட்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் இத்திட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு இடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் பிராந்திய பதற்றங்களின் பின்விளைவுகள் மற்றும் அவற்றின் விரிவான தாக்கங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தார். மேலும் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு முயற்சிக்கு தனது உறுதிப்பாட்டையும் மீண்டும் உறுதி செய்துள்ளார். ஜாழ் பருத்தித்துறையில் இருந்து மணல் காட்டுக்கு சுற்றுலா சென்றவர்களை சிவில் உடையில் நின்ற போலீசார் தாக்கும் காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் சில சுற்றுலா பயணிகள் பருத்தித்துறையில் இருந்து மணல் காட்டுக்கு சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த பகுதியில் இருந்த போலீசார் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். சிவில் உடை மட்டுமின்றி மேல் ஆடைகளே இல்லாது மது அருந்திய நிலையில் அங்கு இருந்த காங்கேசன்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினரே இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த போலீசார் திணைக்கள வாகனத்தில் சென்றுள்ளமை காணொலியில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் மேற்கண்ட தாக்குதலில் காயமடைந்த இருவர் மந்திகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மாவு விலைகளில் சிறிது உயர்த்தப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவை சந்தித்த போது பால்மா இறக்குமதியாளர்களும் கோதுமை மா நிறுவனங்களும் இந்த உறுதிமொழியை அளித்துள்ளன. தற்போது நிலவும் போர் சூழல் காரணமாக விநியோகம் மற்றும் பகிர்வு வலையமைப்புகளில் ஏற்படும் தாக்கம் மற்றும் தடையற்ற விநியோகத்தை பேணுவது குறித்து இரு குழுக்கள் இடையே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது அவர்கள் அந்த வாக்குறுதியை அளித்துள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு அறிவித்தது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டாலரின் மதிப்பு உயர்வு ஆகியவை தங்களின் உற்பத்தி செலவுகளில் சில தாக்கங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த இக்கட்டான நேரத்தில் அரசாங்கத்துடன் இணைந்து மக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்க முடியும் என்றும் நம்புவதாக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் இன்று 3 மாதங்களுக்கு தேவையான
இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பு இருக்கும் என்றும் வர இருக்கும் புத்தாண்டு காலம் முடியும் வரை விலை உயர்வு எதுவும் செய்யப்படாது என்று அமைச்சரிடம் உறுதி அளித்துள்ளனர். எரிபொருள் ஒதுக்கீடு காரணமாக விநியோகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டின. உணவு விநியோகத்துறையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து சேவை வழங்குனர்களின் எரிபொருள் தேவைகளை கண்டறிவதற்கும் அத்துறையின் திட்டமிடலை சீரமைப்பதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பு தரவு சேகரிப்பு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு அமைச்சர் அந்த நிறுவனங்களுக்கு மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் நெருக்கடி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு மூட்டை சீமெந்தின் விலையும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஒரு மூட்டை சீமெந்தின் விலை சுமார் 175 ரூபாய் அதிகரித்துள்ளதாக கட்டுமான பொருட்கள் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தையில் ஒரு மூட்டை சீமெந்து தற்போது 2250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய நெருக்கடியின் காரணமாக மணல் மற்றும் கல் உள்ளிட்ட பல கட்டுமான பொருட்களின் விலைகள் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நெருக்கடி நிலைமையினால் எரிபொருள் விலை, போக்குவரத்து கட்டணங்கள், பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை உள்ளிட்ட பலவற்றின் விலைகள் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கக்கூடும் என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரையில் போதுமான லிட்ரோ எரிவாயு கையிருப்புள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அதன்படி ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட எரிவாயு கப்பல் விரைவில் நாட்டை வந்தடையும் என்றும் லிட்ரோ நிறுவன தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எனினும் சர்வதேச சந்தையில் எரிசக்தி உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதிய விலை அதிகரிக்கப்படும் என்று சன்ன குணவர்த்தன இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில் எரிபொருள் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த டீசல் கைப்பற்றப்பட்டுள்ளது. 10 பரல் டீசல் இவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்ட சேருநுவர காவல் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் போலீசார் டீசலை கைப்பற்றியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கந்தலாய் பிராந்திய போலீஸ் துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கல்லாறு பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது டீசல் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத பயன்பாடு அல்லது பதுக்கல் நோக்கில் இவை சேமித்து வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட டீசல் பரல்களையும் மூதூர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்கா பின்வாங்கிய நிலையில் 2 எரிவாயு நிலையங்கள் தாக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு 2 எரிவாயு நிலையங்களையும் ஒரு குழாய் வழியையும் அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல் குறிவைத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க எதிரிகளால் நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதலின் ஒரு பகுதியாக இஸ்ஃபஹானில் உள்ள ஹாவே தெருவில் அமைந்துள்ள எரிவாயு நிர்வாக கட்டிடம் மற்றும் எரிவாயு அழுத்த ஒழுங்குமுறை நிலையம் ஆகியவை குறிவைக்கப்பட்டன என்று குறித்த செய்தி வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் மத்திய ஈரானில் உள்ள குறித்த எரிசக்தி வசதிகள் பகுதியளவு சேதமடைந்தது என்றும் செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கில் உள்ள ஹோர்மஸ்ஹார் மின் உற்பத்தி நிலையத்தின் எரிவாயு குழாயும் இந்த தாக்குதலால் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கனடாவின் குடியுரிமை சட்டத்தின் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்ட திருத்தம் காரணமாக அமெரிக்காவிலே இருந்து கனடா குடியுரிமை கோரி விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. குறித்த விடயத்தை குடிவரவு சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 2025 டிசம்பரில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா கனடாவுக்கு வெளியே பிறந்த பல தலைமுறையினருக்கு குடியுரிமை பெறுவதற்கான புதிய வழியாகவும் இது அமைந்துள்ளது. இதற்கு முன்னர் 1ஆம் தலைமுறை கனடியர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த உரிமை தற்போது கனடாவில் பிறந்த ஒருவரின் நேரடி வாரிசுகள் என எத்தனை தலைமுறையினரும் இருந்தால் மற்றும் தத்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. 2023 ஒன்டாரியோ உயர் நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து கொண்டுவரப்பட்ட இந்த மாற்றத்தினால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெடிப்பை போல அதிகரித்துள்ளதாக ஒட்டாவை சேர்ந்த சட்டத்தரணி கசாண்ட்ரா ஃபில்ச் தெரிவித்துள்ளார். கனடா அரசு தற்போது ஒட்டுமொத்த குடிவரவை கட்டுப்படுத்தும் கொள்கையை முன்னெடுத்து வரும் போதிலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்த தலைமுறை அடிப்படையிலான குடியுரிமை உரிமையை வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியுள்ளது. தகுதியுள்ளவர்கள் தாங்கள் கனடிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான முறையான ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டோக்கோ தீவுகளுக்கு அருகே 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு மிக ஆழத்தில் ஏற்பட்டிருப்பதால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட 238 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புயல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி டோக்காவில் உள்ள நேயாஃபு நகரத்தில் 150 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் இருந்ததாக USGS மேலும் கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதேனும் சுனாமியை உருவாக்கியுள்ளதா என்பதை ஆய்வு செய்து வருவதாக நியூசிலாந்தின் தேசிய அவசரகால மேலாண்மை முகாமை தெரிவித்துள்ளது.